அந்த ஆசையை நீ நிறைவேற்றிட்டேன். இதுவே எனக்கு பெரிய இது. எனக்கு நீ கிடைச்சது. அதே மாதிரி தான் அத்தமா சொந்த வீடு வாங்கணும், மயம் வாங்கணும்னு நாங்கள் வாங்க முடியாமல் போச்சு. அத்தமா அது சரி வீடு எல்லாம் நிறைவேறிச்சுல, அதை நம்ம நிறைவேற்றிட்டோம். ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல் ஹலோ ஏஜி ஸ்குவாட். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான வீடியோ. நம்ம ஸ்குவாடு எல்லாருமே ஒரு கனெக்டான ஒரு ட்ராவல் vlog. ஸோ இது ட்ராவல் vlogன்னு சொல்கிறத விட எங்கள் அம்மாவோட ட்ரீம் ஒரு ட்ராவல். எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வர நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டார்டிங் இன்ட்ரோலே சொல்லிடும். ஸோ கோயிங் டு சவுதி போக போகிறோம். மெக்காவுக்கு அம்மாவை கூப்பிட்டு போகிறோம். அம்மாவோட ரொம்ப ரொம்ப ட்ரீமு. ஸோ அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு உங்களுக்கு காட்டிடுறேன் போகும்போது. அண்ட் உண்மையிலே ஒரு பயங்கர ஒரு ப்ரிப்பராக எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு விளாகுமே வந்து நம்ம பிளான் பண்ண மாட்டோம். பட் இந்த விளாக் வந்து ஒரு பயங்கர பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து அதாவது சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி அதே மாதிரி அம்மாவுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு காட்டிடுறேன். அண்ட் நானாக வந்து சவுதி அதுவும் மெக்காக்கெலாம் போவேன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா எங்கள் அப்பாவோட அம்மா அவங்க வந்து 5 வேளை தொழுவாங்க. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஒரு வாழ்நாள் சாப்பிட்றதுக்குள்ளே வந்து மெக்காவுக்கு போகணுன்ட்டு. பட் அந்த ஆசையை வந்து என்னால் நிறைவேற்ற முடியல. ஏன்னா அவங்க வந்து தவறிட்டாங்க. ஸோ அம்மா வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அம்மா இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கா கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடணும்னு ஒரு பெரிய ஆசை. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டேன். அப்போ வந்து அடுத்த ஒரு ட்ரிப்பில் போகிறேன், ஏன்னா ஒரு வேற ஒரு ட்ரிப்பு மாதிரி வரும், அடுத்த ட்ரிப்பில் போகிறேன்னு சொன்னார். ஸோ அப்பா அடுத்து போயிடுவார். இப்போ வந்து நான் அம்மா அப்படி கூட்டிகிட்டு உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. சாமி சொல்லணும். ஆமா மாலை போடுறேன். எங்க மாலை ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தான் போட போறேன். நாளைக்கு வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் மாலை. அந்த பிரியா கூப்பிட்டா பிரியாவா? ஐயோ சாமி. ஏய் இல்லடா நீ மாலை போட்ட இல்லடா vlog அதுதான் ரீல்ஸ் இல்லையா? அது ரீல்ஸ் இல்ல vlog. நம்ம மெக்கா போற சவுதி அரேபியா. அப்ப நான் வந்து 22ஆம் தேதி மலைக்கு போறேன். சரி சரி நல்லபடியா போயிட்டு வாங்க. அந்த என்ன இவனை நம்பி இருக்க பொண்ணுங்களுக்கு ஒரு வாரம் விடுமுறை. பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு தான் இருக்கு. இல்ல என்ன ஒரு பொண்ணு? ஆமா. அப்ப அந்த இவன் பிரியா ஸ்வீட்டி ஃபேக் ஐடினால காலகாலமா பிரியா ஸ்வீட்டி வந்து அந்த ரம்யா ஏன் பாருங்க இருக்கு மகன். அவன் ஃப்ரெண்டு தீபிகா. தீபிகா அவன் ஃப்ரெண்டு. எனக்குலாம் யாரும் தெரியாது. உண்மையிலே வேற பண்ணா இருக்க போது இந்த ஒரு ட்ரிப்பு. ஒரு சவுதி வருவாங்க. சாரி நீ எப்படி வர முடியும்? இல்ல வரல ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் உள்ள விடுவாங்க. பாத்தீங்கன்னா எனக்கே தெரியலடா. அப்படியா? எனக்கு தெரியாதுங்க. அப்படியா? ஆனா சவுதி அரேபியா வரலாம். அவன முஸ்லிமா கன்வெர்ட் ஆயிட்டா வரலாம். ஏன்னா சவுதி அரேபியா வரலாம். உங்க ஊருக்கு வரலாம். அது மெக்காக்கு வர முடியாது. தெரியல. ட்ரோன் மேல பறக்கூடாது. ட்ரோன் எடுத்து போறேன் மத்த இடத்துக்குலாம். பக்கத்து வீடு மொட்டை மாலை எடுத்துட்டு மச்சான். போட்டு போறாங்க. அண்ட் அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அம்மாவோட கனவு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நம்மளோட ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் நடந்துட்டு இருக்கோம். அதையும் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம பிட்சாப் இருக்குல்ல, பிட்சாப் ஓப்பனான்னு கேட்டிங்கன்னா பிட்சாப் ஓப்பன். பிட்சாப்ல ஓப்பன்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச்சு. ஆனால் பிட்சாப் ஓப்பனாக இருக்கும். அண்ட் ப்ராடக்ட் லான்ச்சாக இருக்கும்போது இருக்காதுடா, ஷாப் ஓப்பன்ல இருக்கும். அண்ட் அஃபீஷியல் ஹெல்மெட்டு அந்த அசசரிஸ்லாம் வந்து இது வந்து இப்போதைக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு 40 lakhs ஸ்டாப் வருது. நாங்களும் லோனுக்குன்னு எல்லாமே தேடி பார்த்தோம், யாரும் தரல. ஸோ அதனால வந்து எங்கள் உழைப்பில் ஸ்டார்டிங்லேருந்து கஷ்டப்பட்டு வந்தோம். அதே கஷ்டத்தில் ஒரு 2 ப்ராடக்ட் மட்டும் லான்ச் பண்ணிட்டு ஜிபிஎஸ், அப்புறம் வந்து நம்மளோட பஞ்சர் சொல்யூஷன். ஜிபிஎஸ் வந்து இப்பயே சொல்லிடுறேன். ஜிபிஎஸ் வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட். ஜிபிஎஸ் என்ன பண்ணோம் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஒரு ஆப் இருக்குது, நம்மளோட டிடிஎம் அந்த ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து எங்கே போயிருக்கு, யாராவது திருட வந்து திருட்டு போனாலும் அந்த ஆப் மூலமே பார்த்து A to Z அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து உங்களுக்கு டெடிக்கேட்டாக அந்த பிட்சாப்பில் வந்து நம்ம ஜிபிஎஸ்ஸை ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு காமிச்சிடுறேன். இன்னைக்கு அம்மாவோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாசன் எங்கன்னு வந்ததுன்னா வாசன் பிட்சாப்பில் அந்த ஒர்க்கு காட்டியிருக்கான். ஸோ அதையும் உங்களுக்கு போய் காட்டுறேன். மேலே செம்ம ஃபன்னாக இருக்கும் போது போலாமா? ஓகே ஸ்குவாட். அம்மாவோட அந்த ரியாக்ஷனை காட்டலான்னு பார்த்தா அம்மா கடைக்கு போயிட்டாங்க. அதனால வந்ததுக்கப்புறம் வந்து நான் அம்மாவோட அந்த என்ன உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன். ஆனால் எனக்குமே அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கணும்னு ஆசை. ஒரு 4 கேள்வி கேட்கணும்னு ஆசை இருக்குங்க அம்மா கிட்ட. அது நான் அம்மா கிட்ட போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ நம்ம எங்கே போயிட்டு வந்தேன்னா நம்மளோட பிட்ஸா போயிட்டு
எனக்கு ஒரு சில வேலையெல்லாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப வேண்டியதான். அண்ட் நம்ம ரைடோட பிளானை சொல்லிடுறேன். இங்கேருந்து அதாவது சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக தமாம் போக போகிறோம். தமாம்ன்றது அந்த ஒரு பிளேஸு சவுதி அரேபியாவில். அதுலேருந்து நம்ம ரோடு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி மெக்காவுக்கு போக போகிறோம். கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் சம்திங் வரும். போகிற வழியில் ரியாத்ன்ற ஊர் வரும். ஐயோ வாயில் எனக்கு சரியாக ப்ரொனன்சியேஷன் வரலன்னா மன்னிச்சுக்கோங்க. ரியாதுன்றது அந்த ஊர் காசு மச்சான். ரியாத் கரெக்டாக சொன்னா ரியாதுன்ற பிளேஸ் வரும். கிட்டத்தட்ட மெக்கா போகணும், மெக்காலேருந்து மதினா போகணும். ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை நாள் இது இந்த ஒரு மெக்கா ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் வரும். ஸோ அது எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஆமா ஒரு மாதம் நான் ஒரு வாரம் சும்மா உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன். அப்போ உங்களை மறந்துடுவோம் நாங்கள். இல்ல மறக்க மாட்டீங்க. ஏன்டா இப்பெல்லாம் பேசுறேன்? ஏற்கனவே வந்து நம்ம பிட்சாப் வந்து டிடிஓ பிட்சாப்னு வச்சிருக்கோமா, அவன் ஏன் பிட்சாப்னு சொல்லிடுவானோன்னு பயத்துல இருக்க லைட்டா. நீ வரும்போது தம்பி கடை அங்க இருக்கு பயங்கரமா வர, நம்ம பக்கடா கடை பக்கத்துல இருக்குமா, வரதுக்கு முன்னாடி வீடு வந்து வீடு மாதிரி நீ வரும்போது ப்ரோ உங்க பக்கடா கடை அங்க இருக்கு. நானும் தாங்க ஓனர் பிட்சாப்புக்கு. அண்ட் எல்லாமே வந்து கடை ரெடி பண்றதுக்கான எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தான் போறோம் நானும். அண்ட் டோருக்கு பாருங்க நம்ம கடை. ஸோ ஆல்மோஸ்ட் தரலாம், ஏன்னா பைக்கு மேலே ஏற்றுற மாதிரி. எப்படி இருக்கு? நகை கடை மாதிரி இருக்கா? டிடிஏ வாசன் ப்ரோ, பிக் மேன் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஏய் ஏதோ நகை கடை மாதிரி இருக்குடா நம்ம கடையை பார்க்கும்போது. ஆஹா என்னடா பயங்கரமா இருக்குடா பாக்குறதுக்கு. வெளியில நகை கடை தான், உள்ள நாங்க கோல்டு தான் விக்கிறோம். ஆமா, கோல்டு மாதிரியான ப்ராடக்ட், கோல்டு விட மதிப்பு மிக்கது, நம்ம உயிரை காப்பாற்றக்கூடியது. இது வந்து ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் ஃப்ரீ. அப்படிலாம் போய் சொல்லிடாதடா. ஆல்ரெடி எல்லாமே ஆஃபர்ல கொடுத்து லாபமே இல்லாம இதெல்லாம் ஏத்தலாமா? அதாவதுங்க கஷ்டப்பட்டு லேக்ஸ் கணக்குல கடையே ரெடி பண்ணிட்டோம். ஆனா போர்டு மாட்ட காசு இல்லே. அதுலயும் இருக்குதுலயே அட்ராசிட்டியான விஷயம் என்னன்னா, இதுலயும் ப்ராடக்ட் வைக்கிறதுல நாங்க லாபத்தை எடுக்க போறது இல்லே. ஏன்னா பெரிய 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 ஆஃபர் தர போறோம். இது நாளைக்கு கனெக்ட் ஆயிடுமா? இல்ல இது இதோட கனெக்ட் ஆயிடும். இந்த இன்னைக்கோட vlog முடிச்சிடும். நாளைக்கு வர்றது என் vlogல வரும். பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணிருப்பேன். எதனால நீ கட் பண்ணிட்ட? இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு தான் மேக்கப் போக போறேன். அவ்வளவுதான், கிளம்பிட்டேன். இன்னொரு ஐயோ டேட் சொல்லு, தீர்மா கிளம்பிட்டேன். ஆனா அவ்வளவுதான், இன்னொரு மேபி ஒரு 1 வீக்ல மாப்பிள்ளை கிளம்பிடுவான். இந்த இவ்வளோ பெரிய கடையை நான் தனியா எப்படி பாத்துக்க போறேன்னு தெரியல. இல்ல அதான் போயிட்டு இருந்தேன். வரும்போது நான் வந்து கடைக்கு வந்து நிப்பேனா, எங்க வந்திருக்கேன் உன் கடை. ஆமா, கடை எழுதி பேர் மாத்திடுவேன். தான் இருக்கு அந்த வீடு தெரியாது. கடையோட இது என்னங்க ஹைலைட், இவன் வீடே என் பேர்ல தான் இருக்கு. இது வந்து வீட்டுல என்ன தனியா விட்டு போறான். மாத்திடுவோம் உங்களை எல்லாத்தையும். மாத்திக்கூடா, உனக்கு இல்லாததா என்னையே என் சொத்தையே உனக்கு தரேன். என்ன என் சொத்து ஒரு கோடி கடை இருக்கு, அதுதான் உனக்கு. எனக்கு மனசு என்ன ரொம்ப கஷ்டம்னா, எல்லாரும் அஜீஷ் வீடு நானும் அஜீஷ் சேர்ந்து தான் அந்த வீடை வாங்கணும். இப்போ இல்ல எனக்கு ஆசை வந்துருச்சு. எங்க சொந்தக்காரங்க அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. ஐயோ பர்சனல் கடைசியில வீடு அடிச்சு குடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்னது சொன்னேன், அஜீஸ்க்கு வீடு கட்டாம நான் வீடு வாங்க மாட்டேன். வீடு வாங்கிட்டேன். எனக்கு வாசல் வீடு கட்டின வீடு இது இல்ல, இது நான் கடன் வாங்கி வாங்கின வீடு. ஆமா, நம்மளோட அபிஷியல் ப்ராடக்ட் 1-2 இருக்குதுல. என்ன ஷாக்னா, ஒரு ப்ராடக்ட் தான் லான்ச் பண்றதா இருந்துச்சு. 2 ப்ராடக்ட் லான்ச் பண்றதா இருந்துச்சு. அப்புறம் கூட்டுற பாருங்க. சரி, நீ தாமா வந்து இங்க பெருக்கிறியாமா? பெருக்கிறியா? எப்படிமா பெருக்குறா? வாமா இங்க பாடுறா, நம்ம கடைக்காண்டி அயரார ஒழிக்கிறா. எப்படிமா பெருக்குற? என்னம்மா பண்ற? சரி, என்னம்மா என்ன பண்ற? என்னடி பண்ற? ஏதாவது ஒண்ணு பண்ணு. கேமரா ஆஃப்ல இருக்கும்போது அங்க பாரு, அங்க ஒட்டிருந்த பச்சை கலர்ல பிச்சது யாரு? யாரு? என் தங்க குட்டி தான். இங்க ஒண்ணு மறைச்சிருக்க, இத காமிச்சிரு. இந்த மறைச்சிருக்கு என்னன்ட்டு நான் பேசிடுறேன். ஒண்ணு ஆக்சுவலி வந்து நாங்க வந்து 2 ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணலாம். 2 ப்ராடக்ட் தப்பி ஒரே விஷயம் பேசுறீங்க. நாங்க வந்து 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம். அண்ட் வந்து நம்மளோட டிடிஎஃப் பிரைவேட் லிமிடெட், அதாவது டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல அஃபிஷியல் லோகோ லான்ச் பண்ணலாம். இந்த 3 தான் பிளான்ல இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு என்னன்னு தெரியல, கொஞ்சம் டிலே ஆகும்ட்டாங்க ஸ்டாக்ஸ். அதனால ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிக்கலாம், ஒரு 4-5 நாள் கழிச்சு இன்னொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம்னு சொல்லி பிளானா மாத்தினா, இப்ப கடைசியில நாளைக்கு காலையில ஸ்டாக்ஸ் வருதா? எங்களுக்கே ஷாக்கு. 2 ப்ராடக்ட் வருது. அப்ப 2 ப்ராடக்ட்டும் லான்ச்.
நாங்கள் கடையை லான்ச் பண்ண உடனே இருந்து எல்லா நாளும் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ வேணால் மாட்டிட்டு போகலாம். பட் எல்லாரும் பைக் எடுத்து வந்துருங்க. ஸோ எங்களுக்கு பெருசாக லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல. மிகப்பெரிய ஒரு ஆஃபர் தர போகிறோம். அந்த ஆஃபரில் எந்த லாபம் இல்லைனாலும் ஓப்பனிங் எல்லாம் வாய் கிடக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த ஆஃபரை கேட்கும்போது எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. இந்த கூட்டத்தை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் என்ன எதுன்னு தெரியல. பட் பார்த்துக்கலாம். நீங்கள் சீக்கிரமாக வாங்கிட்டீங்க. எனக்கு ஒரு ஆசைங்க, நீங்கள் தான் உங்கள் கையில் தான் என்னோட முதல் போனி பண்ணணும்னு ஆசை. நம்ம அவங்க தான் பண்ணி ஆகணும். அண்ட் வந்து இது வந்து நம்மளோட லோகோங்க, நம்ம கம்பெனியோட லோகோ வந்து இங்கே இருக்குது. ஸோ அது வந்து ரிவீல் ஆகிடும். அது வந்து உங்களுக்கு தனி இதாக வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறேன். இன்ஸ்டா ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அஜீஸ் அஃபிஷியல் இருக்கும். அதில் நம்ம சவுதி போகிறதுல அந்த ரைடோட டே அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பயங்கர ஃபன் கேரண்டிஸ் பாருங்க. இந்த ட்ரிப்புக்கு ஃபன் இருக்குது, அதுக்கு நான் கேரண்டி. இப்போ வந்து அம்மா வந்துட்டாங்களான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அம்மா கிட்ட ஒரு 4 கொஸ்டின் 4 கேட்க மனசில் தோன்றதே கேட்குறேன். ஓகேங்களா? ஸ்கோர் கடையிலேருந்து கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வந்துச்சு. என்ன இந்த கட்டுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து கடையில் க்ளீன் பண்ணும்போது லைட் ஹவுஸ் லேம்பு குத்திச்சு. வேற ஒன்றும் இல்லை. அம்மா வந்துட்டாங்க. அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கலாம். அம்மா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிட்டு எல்லாருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறோம். அதுவும் நம்மளோட சொந்த வீட்டிலேருந்து உட்காந்து பேசுகிறோம். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பேசி இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, நான் வந்து கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? உன்னை பத்தி எல்லாம் முதலாம் விடும்போது இப்ப சுத்த உடையில அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த இதில இருந்து ஒரு பேரா இருக்கு. ஏதோ எனக்கு இந்த வீடு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு. அப்புறம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நம்ம இப்ப மெக்காவுக்கு போறோம்ல, அதை உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படியே சொல்லிட்டு மெக்கா போறது. ஏன்னா எங்க அம்மா ஒரு ரொம்ப பெரிய கனவு. அது பெரிய கனவு, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். ஒவ்வொருத்தருக்கு தான் கிடைக்கும், குறிப்பிட்டவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சாது அந்த பாக்கியம் போறது. இது வந்து மொத்தமாதான் போறேன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. அவங்கதான் போகாம அவங்களதான் அனுப்ப முடியாம சூழ்நிலை ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் அதே மாதிரி தான் மொத்தமா சொந்த வீடு வாங்கணும், மயம் வாங்கணும்னு நாங்க வாங்க முடியாம போச்சு. சரி, பேரை வாங்க ஏதாச்சும் இருப்பாங்களான்னு பார்த்தா அப்பே இல்லாம போயிடுச்சு. ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுறோம். அத்தமா அது சரி வீடு எல்லாம் நிறைவேறிச்சுல, அதை நம்ம நிறைவேற்றிட்டோம். அண்ட் இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சேன், உனக்கு அடுத்து என்ன ஆசை இருக்கு? ஃபர்ஸ்ட் வீடு வாங்கணும் ஒரு ஆசை இருந்துச்சு, இப்போ மெக்கா போனது இருக்கு. வீடு வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். 20-30 வருஷம் இதில் இருக்க மெட்ராஸ்ல வாடகை வீட்டில் வீடு கால் பண்ண சொல்லும்போது அவ்வளோ அசிங்கம், அவ்வளோ அவமானப்பட்டேன். அதுக்காக தான் கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, வீட்டை எப்படியாவது வாங்கின்னு சொல்லி நான் கொஞ்சம் அந்த ஆசையை நீ நிறைவேற்றிட்டேன். இதுவே எனக்கு பெரிய இது. எனக்கு நீ கிடைச்சது நீ கேட்டதை பெரிய ஆசையா ஒரு நான் ஃபியூச்சர் எடுக்கிறேன். இந்த ஆசையை ஃபர்ஸ்ட் மெக்காவுக்கு போனதை நிறைவேற்றுறேன். ஐயோ, நான் நிறைய ஒரு பிளானோட சூப்பரா வச்சிருந்தேன். ஆனா அம்மா அழுதோன்னா அதுக்கப்புறம் பேச முடியல. அண்ட் இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் ஃப்ளைட்ல வருது. ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்போர்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல கூப்பிட்டு போகிறேன். அந்த அனுபவத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க. யார் கூட போறீங்க, யார் யார் வராங்களா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல பார்க்குறோம். 3 கொஸ்டின் கேட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன ஐயோ, நான் வரும்போது நிறைய கேட்கலான்னு யோசிச்சு வந்துட்டேன். சந்தோஷ், உனக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்ல இருந்துச்சு, அம்மா அழுது ஆஃப் பண்ணாங்க. அதுதான் நானே யோசிச்சேன், கொஸ்டின் ஏதாவது இருக்குன்னு. அம்மா எதுக்குமா மெக்கா போகணும் ஆசை? ஒரு முஸ்லீம் இல்லாம வேற என்ன அது கேட்குறேன். அப்படி அங்க போயா அவ்வளவு ஸ்பெஷல்? ஆமா, அது அவ்வளவு ஸ்பெஷல். அது ஒரு சிலருக்கு அது அழைப்பு இருக்கவங்களுக்கு மாத்திரம் தான் அது கிடைக்கும். எல்லாரும் காசு பணம் இருக்கிறவங்க எல்லாரும் போயிட முடியாது. அது குறிப்பிட்டு யாராவது ஒருத்தா அப்படி போறாங்க ரொம்ப பேர். ஆனா கட்சிக்கு போனா இதை விட ரொம்ப நல்லது. 40 நாள் இருக்காது. அது போனா ரொம்ப அதோட பாக்கியம். அது ரொம்ப பாக்கியம். அது கிடைக்கிறதும் அதே மாதிரி அது போகனா ரொம்ப இது. அதனாலதான் அதுக்கு ரொம்ப. சரிம்மா, இப்ப நாங்க ஃபிளைட் போக சின்ன வயசுல ஆசைப்படுவோம் மேல பார்த்து. நீங்க எப்போ ஆசைப்படுற ஃபிளைட் போக? இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க, எப்போ ஆசைப்படுறீங்க? எல்லாருமே சின்ன பிள்ளை வெளியில நின்று பார்த்துட்டு தான் இருப்பேன். ஃபிளைட் போய் ரொம்ப நேரம் பார்ப்போம். எங்க வீட்டுல தூரமா தெரியும், காரைக்குடி சைடுல. இங்க வந்து மெட்ராஸ் வந்து கிட்டக்க போற மாதிரி பார்த்தேன். பக்கத்துல இருக்க மாதிரி பார்த்தோம். முன்னெல்லாம் தூரமா ஏறி ஓடுற மாதிரி தோணும். 4 ஆச்சுல மேல ஃபிளைட் போகும்போது ஜெயலலிதாமா அம்மா பாய் கை காட்டுவோம். ஆமா, கை தருதான்னு நினைச்சு பார்க்கல. நீ நினைச்சு பாத்திருக்கியா? இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாத்திருக்கியா? நான் நினைக்கவே சொந்த வீடு வாங்குவோம் இந்த மாதிரி. இல்லம்மா, இது எல்லாருமே பாதி பேரு இல்லம்மா, எல்லாருமே அதாம்மா. இந்த வீடு வந்து எல்லாமே சொந்த வீடு வச்சிருக்காங்க. இஎம்ஐன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப வாடகை வீடு பெஸ்டா, இஎம்ஐ இந்த வீடு பெஸ்டா? எனக்கு தெரிஞ்சு நான் 30 வருஷமா வாடகைக்கு இருக்கேன். ஆனா அதே வாடகையை அடுத்தவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒரு யூஸ் இல்ல. இதே இப்ப 30 வருஷம் நம்ம இஎம்ஐ போட்டிருந்தோம்னா அப்ப எங்க அப்பா இஎம்ஐ போட்டுருந்தா முடிஞ்சிருக்கணும். ஆமா, நமக்கு
எனக்கு நான் கஷ்டம் இல்லாம வாழ்ந்துருப்பேன். இப்ப நான் வேற போட்டு வாங்கணும். இப்போ உன் பிள்ளை ஜாலியாகும். நான் யாருக்கு நான் கஷ்டப்பட்டு அவன் தம்மாக்கா வாங்கிட்டோம். ஆமா பிள்ளைய யூஸ் பண்ணுங்கல்ல அது சொல்றேன். இவங்க வருங்காலத்துல இவங்க ஃபேமிலிக்கு அது கரெக்டா இருக்கும். அவன் தான் இல்லைண்ணே பிள்ளை கொடுக்க மாட்டானா? அப்ப இங்கதான் பிள்ளை அவன் பிள்ளையை கொடுக்குமா? தம்பாச்சு வாங்கி விட்டோனா? அவன் காலத்துக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க தானே போவாங்க. ஏய் என்ற மகன்டா நீதிடா. அப்படிலாம் இல்ல. சரி ஓகே, வேற ஏதாவது சொல்ல நம்ம ஸ்குவாடுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியா? ஏதாச்சும் பாக்குறவங்களுக்கு சொல்லு. எல்லா ஸ்குவாடுக்கு ரொம்ப நன்றி. உங்க பிள்ளைய வளர்த்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க இல்லனா நம்ம நீங்க இல்ல. இல்லைன்னா நாங்க இல்ல. கண்டிப்பா. அதுக்கு ரொம்ப இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, இந்த மாதிரி உங்க வீட்டுல பசங்க சுத்துறாங்கன்னா திட்டாதீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்க. கேட்டுக்கிற பிள்ளைங்க ஏய் திட்டுடா, என்ன உனக்கு தந்தல ஆயிட்டு என்ன பண்ணுவ? அப்ப நீ டேய் அம்மா என்ன சொன்னாங்க, ஸ்டார்டிங் நீ சுத்த போன உன்னை வந்து திட்டினாங்க. அதுதான் அவ்வளவு திட்டி அவ்வளவு இது பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப டென்ஷன் வாங்கிட்டேன். கொஞ்ச நேரம் இருமா போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு தான் போடுவான். எங்கன்னா போறது வெளில போறது கூட இல்லை. இந்த லடாக் போறது கூட என்ன சொன்னா தெரியுமா, இதுக்கு திருவள்ளூர் போயிட்டு வரேன். இந்த பையனை சேர்ந்து போனாங்க. கரெக்டா எனக்கு வர்றதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு வர்ற இதெல்லாம் ஐடியா வேற ஒரு பையன் 2 நாள் சொல்லி சொல்றான். உங்க பையன் வந்து இதுல இருக்காங்க கடைக்கிட்ட பக்கடா கடைக்கிட்ட வந்து முதல்ல சொல்லிருந்தேன். ஃபாரின் சவுதிக்கு டிரைவருக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி லடாக் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் 3000 வாங்கிட்டு தான் போனேன். கோவா போகும்போது என்ன சொல்லிட்டு போனா, இந்த இடத்துல அம்ஜிக்கரைக்கு போயிட்டு வரேன்னு போனா. போய் 3 நாள் 1 வாரம் சென்றுதான் எனக்கே தெரியும். அது யாரு இன்னொரு பையன் அவங்க அம்மா வந்து திட்டாங்க. பார்த்தா அவன் இவனை கூட்டு போயிருக்கான். ஆமா பைக்ல புது பைக் வாங்க, பைக்ல வாடான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் திட்டி எல்லாம் செஞ்சேன்னா அப்புறம் அவெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி எல்லாம் வந்திருக்கிறான். அதுவும் ஸ்குவாடோட டைம்ல எல்லாரும் சேர்ந்து இதா இருக்கு. சரி சந்தோஷமா உனக்கு இப்ப மெக்கா பார்த்து சந்தோஷம். சரி நம்ம ஃபிளைட்ல போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே காட்டுறேன். அன்னைக்கு அக்காவும் வராங்க, எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ இந்த இடத்துல பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அண்ட் நம்ம கூட கேமராமேன் யார் தான் சந்தோஷ் ஸ்பீக்கர் பாய் சொல்லிட்டு பாய் புடிச்சு வச்சு சவுதிக்கு நானும் வரேன்னு பார்த்தேன். நீதான் இதுக்கு போறிய? எங்கேயோ போற மலைக்கு. சரி போயிடு, பாத்து பாய். இல்லடா இல்ல இருடா. ஓகே பாய். ஓகே ஸ்குவாட் பாய்.